This is Ashok from AG Skill Development. I'm taking care of Salesforce practice in AGSD Academy. Today we got Mr. Janardhan is with us. Janardhan was part of AJSD Salesforce training and recently got placed in Yali Discipline company. This particular session is all about Janardhan going to share his learning journey and also the interview preparations tips. Good morning, Janardhan, and happy to have you here. Good morning. Thank you so much for accepting our request for taking this in interview. Maybe you can introduce yourself, Janardhan. Like you can tell about you and your family and your educational background. First, myself Janathan, and I passed out in 2017, and my background is a mechanical engineer actually. After college, நான் வந்து யூபிசி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு அஃபிஷியலாக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் நான் அந்த ஒரு 4 years நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2021 டைம்ல எனக்கு பேக் டு பேக் எனக்கு வந்து பர்சனல் லாஸஸ், ஃபேமிலி லாஸஸ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய இது எனக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல. 2023 தான் எனக்கு வந்து சரி ஏதாவது ஒரு கரியர் சூஸ் பண்ணோம், இப்படியே லைஃப் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2023 எண்டில் ஆல்மோஸ்ட் நான் நவம்பர் டிசம்பர்ல நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்கலாம். அப்போ நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்த போது ஏஜேஎஸ்டி எனக்கு பாப்பப் ஆகுது. அவங்க வெறும் சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான் சொல்லி தராங்க. ஓகே, அது எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்டடா இருந்துச்சு. நான் மற்ற இன்ஸ்டியூட் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா அவங்க எல்லாமே சொல்லி தரான்றாங்க. ஆனா ஏஜேஎஸ்சி வந்து வெறும் சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் சொல்லி தரான்றாங்க. ஓகே, நம்மளுக்கு கரெக்டான பார்ட்ஸ் கைடன்ஸா இருக்கும்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனதுதான். ஓகே, ஓகே, குட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் how did you come to know about Salesforce? Like Salesforce னு ஒன்னு இருக்கு. ஏன்னா if you want to get into IT, there are different options altogether available in general, right? But how did you come to know about Salesforce? யாராவது ரெஃபர் பண்ணாங்களா உங்களுக்கு Salesforce படிங்க அப்படிங்கிற மாதிரி? அது 2021 எனக்கு வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் அந்த டைம்ல அவங்க படிக்க ட்ரை பண்ண சொன்னாங்க. எனக்கு அது பெருசா அது கனெக்ட் இல்லை. எனக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஸோ அப்படியே லீவ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் சேல்ஸ் ஃபோர்ஸ் தான். அப்போ அவனோட க்ரோத்தை நான் பார்க்குறேன். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து அவன் க்ரோத் வந்து இப்போ சுவிட்சர்லாந்துல இருந்தான். இப்போ ஆன் சைட்ல சுவிட்சர்லாந்துல இருந்தான். ஸோ அவன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு நான் பார்க்குறேன். ஓகே, இதுல பொட்டன்ஷியல் இருக்கு, ஸ்கோப் இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. பிளஸ் இது வந்து ஒரு கிளவுட் பேசிஸ்ன்ற அந்த டைம்ல எனக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி லெவல். அப்ப என்னன்னா ஒரு கிளவுட் பேசிஸ், ஓகே மேபி ஃபியூச்சரிஸ்டிக், அப்ப இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்ற ஒரு டொமைனை வந்து பிக் பண்ணது. Okay, so you joined Salesforce by getting inspiration from your friend who is already working in Salesforce, and also looks like he got almost settled. By seeing him, you get into Salesforce. Good to know that. And may I know, when did you join AJSD? AJSD நவம்பர் 2023 அப்பதான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா என்னால பண்றது இல்லை. நான் ஃபுல் டைமா எனிவே நான் படிச்சுட்டு இருந்தாலும் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இது இருந்தது கிடையாது. ஆகஸ்ட் 2024 செப்டம்பர் 2024 அப்புறம் தான் எனக்கு ஃபுல் டைமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா, பர்சனல் ரீசன்ஸ் நிறைய அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி, பர்சனல் டெட் இருந்தது, அதை நான் கோ த்ரூ பண்ணி, அது நிறைய விஷயம் நான் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு டில் ஆகஸ்ட். ஸோ ஆஃப்டர் ஆகஸ்ட் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடிஞ்சிச்சு என்னோட ஸ்டடீஸை. அதான் நவம்பர் டிசம்பர்ல நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் டிசம்பர் நான் இந்த ஜான்வரி நான் வெறும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் மொத்தமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து படிக்கும் போதே நான் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். எனக்கு வந்து விஜித் சொல்லுவாரு, விஜித் நம்ம ட்ரெயினர், அவர் சொல்லுவாரு, படிக்கும் போதே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும், மார்க் கம்ப்ளீட் பண்ணும், அந்த ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு
ஜாப் சர்ச் பண்ணும்போது தான் இது மேட்டர் கிடையாது. நீங்க நீங்க லேர்ன் பண்ணது தான் மேட்ரு. டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது, கேஸ் ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்றது மேட்டர் கிடையாது. நீங்க வந்து லேர்ன் பண்றது தான் மேட்டர். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம கம்பெனிஸ் சைட்ல, நம்ம மார்க் சைட்லயும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் இது இதுதான் கன்க்ளூஷன். In Salesforce, yes, ஒரு 50% non-coding activities are there. Rest of the 50% we have the codings are there, like Apex, LWC, and all that. So, being someone from mechanical background, how did you start learning coding? உங்களுக்கு அந்த beginning days எப்படி இருந்துச்சு when you started learning the basics, fundamental coding fundamentals, formulas, and all those things? நர்வஸா தான் இருந்து ஸ்டார்டிங்ல எல்லாம். எனக்கு வந்து கோடிங் ஆப்வியஸா நம்ம பேக்ரவுண்டு, எனக்கு ஒரு பேசிக்கா பேட்சிங் க்ளோ டாட் அந்த மாதிரி C++ எல்லாம் பண்ணுவோம். அது கூட எதுக்கு எதுக்கெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் கூட கோடிங்ல தெரியாது. அப்போ நம்ம மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் ஆயிருந்துச்சு. ஒரு பேசிக், ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ட், ஒரு மல்டிபிளிகேஷன், இப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் ஏதாவது மேக்சிமம் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸே நம்மளுக்கு கவர் அப் ஆயிருது. அதை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா Q&A செஷன்லாம் ஃபுல்லா நம்மளுக்கு நம்மளோட டவுட்ஸ் எல்லாம். பிளஸ் Q&A செஷன் என்ன பண்றாங்க, இது அதர் தென் மெட்டீரியல்ஸ், அதர் தென் இது நீங்க வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இது பாத்தீங்களா அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஓகே, ஆமா இதையும் பார்க்கணும்ல, இதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி ஃப்ரம் பேசிக் 0 லெவல் டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. Okay. So basically, you found those materials are really very helpful because the materials are started right from the basics, like how to do addition, how to do subtraction. That's how we started the material. And apart from that material, that you're also saying that apart from the case studies, trainers are asking more other questions in the Q&A that also helped you to groom. அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? Good. Thank you, Janardhan. Okay. May I know how many years of career gap you got before you get this job? இந்த ஜாப் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் career gap இருந்துச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜாபுக்கு முன்னாடினா ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ். நான் ட்ரைனிங் ஆரம்பிச்சதே ஒரு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் தான் நான் ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பர்சனல் பேக் டு பேக் லாஸ், நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி நான் ஒண்ணு பண்ணணும். ஸோ அது ஆரம்பிச்சதே நான் வந்து 6.5 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து கரியரே சூஸ் பண்ணேன். சேல்ஸ் கோர்ஸ்ன்ற கரியரே. இப்போ ஓகே தான். இப்போ இந்த கரியர்ல இவ்வளவு ஸ்கோப் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த ஸ்கோப் இப்ப ஆக்சுவலா இப்ப என்ன சொல்ல வந்தோம்னா, இது பேஸ்ட் லெவல் டிக்கெட் தான், நம்ம என்ட்ரி லெவல் டிக்கெட் தான். இதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய லேர்னிங்ஸ் இருக்க போகுது, லாங் டேர்மா லேர்னிங்ஸ் இருக்க போகுது. அப்பதான் சர்வை பண்ண முடியும் இந்த எனி கைண்ட் ஆஃப் ஐடி ஃபீல்ட். அது அந்த புரிதல் இப்பதான் வந்திருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங்ஸ் போயிட்டு இருக்கு. அதுதான். Good. We should really appreciate you. Like, despite you're having close to 8 years of career gap, okay, after 8 years you're getting a job opportunity, but after 6.5 years of career gap, you started learning something new, and the guidance or something that self-confidence about us. Yes, I got 6.5 years of career gap, but let me go and start learn something new and restart my career. Because someone who just completed the college also studying Salesforce and they are trying to get the job opportunity. You already completed 6.5 years back. Now you are learning along with them and you are going to get a job opportunity. That acceptance matters a lot. I'm glad that you got such acceptance. And that whether you felt confident, like இப்ப நான் சொன்னதுதான், நாளைக்கு ஃப்ரெஷர்ஸா வருவாங்க, there are people going to come as a fresher and you are going to attend an interview mentioning says that you got 6.5 years and solitaire. Yes, Salesforce is a
space where anybody can come and learn. Age or ஏதோ limit கிடையாது. But how did you convince yourself, says that yes, let's go with a career gap? எப்படி அந்த ஒரு confident, how did you get that confident? எனக்கு பேசிக்கா நான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் இது வந்து மெரிட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். அது வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல ஒரு 40 to 50 பீப்புள்ஸ் தான் செலக்டே ஆவாங்க. அந்த அக்செப்டன்ஸ்ல நாங்க படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம 4 years நம்ம கோ த்ரூ பண்றோம். இப்ப இதுல இவ்வளவு லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த 50 மெம்பர்ஸ்ல பாஸ் ஆகும்ன்ற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம அவ்வளவு கான்பிடண்டா ப்ரிப்பேர் பண்ண ஒரு மைண்ட் செட். இப்ப இனிமே நான் ஒரு 2.5 years அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலனாலும் அந்த இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆப்ரேட்டா ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ஒரு இதுல இருக்கதான் போகுது. இப்ப ரீசெண்டா கூட நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப 90 million ஜாப்ஸ் வந்து 2028ல புதுசா ஓப்பன் ஆக போகுது. அப்ப இவ்வளவு 90 million ஜாப்ஸ்ல நம்ம உங்களுக்கு கிடைக்கிறாதா? இந்த ஒரு மைண்ட் செட் தான். How did you actually keep yourself consistent in how it was possible? இப்போ கண்டினியூஸா நம்ம கிட்ட நான் வந்து எனக்கு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் படிக்க மாட்டேன், ஏன் இது பண்ண மாட்டேன், இது மாதிரி நானே எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்? ஓகே, ஒரு டைம்ல நான் ட்ராக் பண்ணேன் என்னோட டைமிங்ஸை. இப்போ கிளாக்கிஃபை நிறைய திங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க நோட்ல ட்ராக் பண்ணலாம். எந்த நேரத்துல இருந்து நேரம் படிக்கிறோம், எந்த நேரத்துல ஃப்ரீ ஆகும், இந்த நேரத்துல போன் யூஸ் பண்றோம். நம்ம போன்லயே டிஜிட்டல் வெல்பீயிங் ஒரு இது இருக்கு. அதுல ட்ராக் பண்ணலாம். நீங்க என்ன எந்த ஆப்ல என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப ஒரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 7 to 8 hours வெறும் போன் டிஸ்ட்ராக்ஷன். அப்ப பெரிய ஒரு அலார்மிங்கான ஒரு திங். ஓகே, அதை நான் கட் ஷார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கிளாசிஃபைல நான் ட்ரேஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணேன், எவ்வளவு நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் படிக்கிறேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி 8 hours நான் படிக்கிறேன் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு. ஆனா ஒரு டீச்சர்ல தான் தெரியுது அது 4 hours தான் இருக்கு. ஆனா நாங்களே நினைச்சுக்கிட்டது நான் 8 hours நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு. 4 hours எஃபர்ட்ல என்ன நீங்க பேச முடியும், என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ ட்ராக் பண்ணேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. ட்ராக் பண்ணி அதை நான் எங்கெங்க கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அங்கெங்க கட் ஷார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணேன். ஓகே, இதை கண்டினியூஸா பண்ணுவோம் அப்படின்னு. அவ்வளவுதான். So I hope you attended the mock interview, right? In AJS. So once you completed LWC, என்ன பண்ணீங்க? Have you attended prelims or you attended mock? ப்ரிலிம்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஆக்சுவலா நான் மார்க் இன்டர்வியூ அந்த டெமோ வீடியோஸ்ல இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ப்ரிலிம்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் சோபனா மேம் தான் பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப நர்வஸ். இப்ப நான் உங்ககிட்ட பேசுற அளவுலாம் நான் உங்ககிட்ட பேசல. ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் இது பண்ணாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா, நீ எதுக்கு பயப்பட, பேசு, ஓகே தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பேசு. அப்ப எனக்கு அந்த இது வந்து ஓகே, என்ன ப்ரிலிம்ஸே நம்மளுக்கு அவுட் ஆகுது, நம்ம இப்படி இருந்தா என்னைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி 10 hours per day அப்படி குமுலேட்டிவா ஆயிட்டே இருக்கு, காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கு. 10 hours per day 10 hours per day 10 hours per day சொல்லிட்டு காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கு. 2 months, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 months, ஃபர்ஸ்ட் மந்த்ல செகண்ட் ஃபிலிம்ஸ் வருது, அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் மார்க் வருது அடுத்த 1 monthல, அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மார்க் முடிச்சுட்டு உடனே எனக்கு இந்த 3 கம்பெனிஸ் எனக்கு கால் ஃபார் பண்ணோன்னா எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே, என்ட்ரி லெவல் அந்த இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதுதான் 10 hours எஃபர்ட் டெய்லியும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருந்தது, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. மார்க்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அந்த மார்க் வீடியோஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல். Okay, here you go, Janathan, you got a special guest over here, Vijay. Yes, Vijay. Yeah, I just want to congratulate Jana one more time. I just want to appreciate his effort. I mean, he's very regular and he used to stay the Q session till the end. Actually, that is one thing which I should appreciate, because he not only learns from his review, he also listened to others' review. Most of the people just came and get their review and drop, but this person actually stay there and he took my comments positively. Sometimes people get hurt because of my way of approach, and I really appreciate his patience to stretch through the learning process. And one question I just want to ask him, how many levels of interview you had for this particular opportunity? Thank you for guiding me with it.
இந்த த்ரூ அவுட் டைமும் விஜித் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எனக்கு. எனக்கு வந்து பர்சனலா கால் பண்ணி பேசுவேன். மோட்டிவேஷனுக்கு ரொம்ப லோல இருந்த டைம்ல விஜித் கிட்ட பேசியிருக்கேன். அவரு அதுக்கேற்ற சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கு தெரியல, இப்ப நான் ப்ரீவியஸா வந்து நிறைய இன்ஸ்டியூட் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் இன்ஸ்டியூட்டுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி டைரக்ட் கான்டாக்ட் பண்ணி டைரக்டா பீப்புள்ஸ் கிட்ட அவங்க அந்த ட்ரெயினர் கிட்ட பேச முடியும் அப்படின்றதெல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் விஜித்க்கு. செகண்ட், அவர் என்ன லெவல்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்டிடியூட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பேசிக் ஆப்டிடியூட் லெவல், அது பேசிக்கா ப்ரெஷருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, மிக்சர் அண்ட் காம்பவுண்ட்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் Q&A செஷன், Q&A கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட், அதுக்கப்புறம் ஃப்ளோஸ். எனக்கு அந்த ஃப்ளோஸ்ல அந்த ஆட்டோமேஷன் இப்படி எனக்கு நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலா அதோட நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு வந்து சரி ஓகே வி ஆர் சைன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீவியஸா தான் அசோக் உங்க வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், வி மஸ்ட் கிராப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு, நான் ஃப்ளோஸோட இல்லை, எனக்கு டெவலப்மெண்ட் பார்த்து தான் நிறைய இருக்கு. மண்டே ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஓகே, நான் லைவா ஒன்று பார்த்துக்கிட்டாங்க, இவன் ஓகே இவனுக்கு அந்த புரிதல் இருக்கு, இவனுக்கு அந்த இது தெரியுது, ஓகே இதை எனக்கு கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் வந்து நைட்டு 1 மணிக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு வேலை கிடைக்கணும், கரியர் கேப், ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தட்டும். அப்போ ஓகே நைட் 1 மணிக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, நாங்க அடுத்த செஷன் கண்டினியூ ஆகும். அப்ப அது வந்து ஒரு ஒரு சினாரியோ, அந்த சினாரியோக்கு 2 ட்ரிகர் 3 ட்ரிகர் யூஸ் பண்ணும். அவங்க பிசினஸ் யூஸ் கேஸே கொடுத்துறாங்க, அவங்களோட பிசினஸ் யூஸ் கேஸ், அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அதவே கொடுத்து இவன் ஹேண்டில் பண்றானா, ஏன்னா ஃபைனலா அவங்க பிசினஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். நான் அதை கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சேன், வி வில் ஃபைன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா ஒரு சேலரி ஸ்கேல் வச்சிருந்தாங்க. இப்போ நான் வந்து கேட்டிருந்தேன், இது கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே கொடுத்துட்டாங்க, ஓகே இது ஓகே தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு. Vijit is Janardhan's trainer. Vijit is the one who helped groom Janardhan, and Janardhan was constantly in touch with Vijit. Sometimes he used to call him and get some guidance. I'm happy that such kind of a bond and relationship is grooming or nurturing within AJC. Thank you, Janardhan, for utilizing those opportunities, and thank you, Vijit, for extending his support. And Janardhan demanded a salary, and they were happy to provide that salary as well. So looks like the company Yal Bislin able to identify the right talent for their projects. On the other side, Janardhan also got a right company to start his career. Okay, let me check, is there anybody waiting online? Hi Ashok. Hey, hi Surya, how are you, man? Bro, good bro. How are you, bro? Super. So Surya connecting from Bangalore. Janardhan, very happy to see you here. Congratulations. Thank you சூர்யா. Fine. Bro, LinkedIn பத்தி கொஞ்சம் எந்த அளவுக்கு பயங்கர ஆக்டிவா இருந்தீங்க அந்த சைடு, அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். One thing about LinkedIn, this is for everyone. LinkedIn is all about you are going to express yourself in the platform, and you are going to tell the world, says that, hey, I exist and I'm doing this. So in general, the marketing thing, marketing is not at all about quality, not at all about creativity. The marketing is all about consistency. Divya Darshini? Yeah, please. Was your interviews more of admin focused or like more of development focused or mix of both? Interview more of development focused. Right, I cleared that company based off development part, and I also attended several other companies. They approached me in admin part. In the opportunity, how did you get Yal Bislin? Via LinkedIn or where நீங்க ஏதாவது அப்ளை பண்ணீங்களா? மெசேஜ் பண்ணிருந்தாங்க, we are looking for a junior Salesforce developer, are you interested அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். Anybody else? Aravinda P. Yes. Congratulations, Janardhan. And I just like to know, you might have given some 10 questions. Out of 10 questions,
how much percentage have you given some correct answers? Like one might be you might have faced some difficulty, and the instructors might have given some hints. So, how can you say how many questions like that have you have given some complete answers? பட் இன்டர்வியூல மேக்ஸிமம் எனக்கு எப்படி இவன் ஹேண்டில் பண்றான் இந்த திங்ஸ்ன்றது தான் பார்த்தாங்க. இவன் வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றானா, இவன் கிட்ட கொடுத்தா இந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணுவானா அப்படின்ற ஒரு திங் பார்த்தாங்க. Thank you, Jonathan. So let me just summarize what he has just told. In general, when people are going to ask you 10 questions or 15 questions during the interviewer mindset is not expecting the right answers, because most of the time they are going to ask you scenario based question. It is not going to be a what is what question. What is Sales Cloud? What is data security? What is profiles? They are not at all going to ask such questions. They will be giving you situations, or they will give you a problem in front of you, and they would expect you to explain how you are going to resolve that problem with the help of Salesforce. Okay, so that is very important. So it is not about whether your answer is correct or not. It's all about your logical thinking, especially when they are giving a problem in front of you. Within that limited time, how you are going to resolve the problem, that matters a lot for any recruiters. The recruiters mindset, why they are basically recruiting us, they are having a business, they want to expand the business. They know if they are going to expand the business, more problem will comes in. They need a right people along with them with the right attitude to resolve the problem and help the organization to grow. Simple. Thank you for the question, Arvinda, and thank you for Janardhan the response. Thanks to Janardhan. Janardhan, when we asked him, Janardhan, could you please come and help us with this such interview? The whole agenda of these interviews, yes, we want to take this as a moment. At least we are able to tell them, says that put some effort and be consistent. This is helping them to get motivated, or they will get some insight. Thank you so much, Janardhan, for your time. You have given your knowledge. I wish you to do the same to the level you think you can. Keep do that, Janardhan. I wish you all the very best on the behalf of the entire AGST community. We wish you all the very best for your successful Salesforce journey. Thank you so much. தேங்க்யூ அசோக். தேங்க்ஸ் டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ சப்போர்ட் டீமும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த டைம் எந்த டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் வித்தின் டே அவங்க வந்து மெயினாக இந்த பொற்கோடி அவங்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எந்த டைம் என்ன எது கேட்டாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ. சிவசங்கரி மேம் அவங்களும் ஒரு தேங்க்யூ. அவங்க வந்து அட்மின் பார்த்து அவங்க தான் எனக்கு மென்டார்ஸ், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஆஃப்டர் அட்மின் ஆல்சோ அவங்க வந்து ஃபோன் பண்ணி ரெகுலரா என்ன இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த லெவல் ஆஃப் இதுல இருக்கீங்க, எந்த இதுல இருக்கீங்க, ஓகே இவ்வளவுதான் என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ அவங்க டைம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினா விஜித்துக்கு ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் AGST. Once again, thank you so much everyone for joining the session. Thanks to Chandru, that man who begins organizing this event or the session. Thank you so much, Chandru. Thank you, bro. Thank you. Thank you, Janardhan. Thank you for joining today. Let's keep in touch, Janardhan. தேங்க்யூ சார். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018, and we have trained and guided 2,000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section, where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.